அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மருவ ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். இல்லையா? அந்த மகிழ்ச்சி தான் நம்மளை இடைவிடாது ஜெபிக்க வைக்கிறது. இந்த ஒரு நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 18 20 முடிய. அப்போது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பிரைஸ் தி லார்ட். முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்தவர்கள் 4 பேர் சுமந்துட்டு வராங்க இல்லையா? அந்த 4 பேரும் இயேசுவை கொண்டு வந்தால் இயேசு அவரை குணமாக்கி எழுந்து நடமாட வைப்பார் என்று நம்பிக்கையோடு வருகிறார்கள். அப்படி வரும்போது அவரை உள்ளே கொண்டு போக முடியல. ஏன்னா இயேசுக்கு முன்னால் நிறைய கூட்டம், கட்டிலோடு தூக்கிட்டு போகணும். என்ன பண்ண தெரியல, போகிறதுக்கு வழி இல்லை, எல்லா பக்கமும் நெருக்கடி. யோசிக்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த யோசனையில் என்ன செய்கிறாங்க, இருங்கன்ட்டு அவர் இருக்கிற வீட்டு கூரையை பிரித்து அந்த கட்டில் நடு சென்டர் வழியாக இறக்கி இயேசுக்கு முன்னாலே கொண்டு வந்து கட்டில் போட்டுடுறாங்க அவரோட. அப்போ அந்த 4 பேருடைய நம்பிக்கையை பாருங்களேன். எப்படியாவது இவரை எழுந்து நடமாட வைக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையில் அவர்கள் செய்கின்ற பெரிய காரியம் பார்த்தீங்களா? அதைத்தான் இயேசு விரும்புகிறார். நாம் பிறருக்காக ஜெபிக்கின்றோமா? நம் ஜெபங்கள் கேட்கப்படும். நோயின் தன்மையால் வாதைப்படுகிறார்களா? நம்மளால் ஒன்று செய்ய முடியவில்லையா? நாம் ஜெபிப்போமே, ஜெபத்தின் மூலமாக அவர்களை எழுப்புவோமே. மருத்துவரால் முடியாதது மன்னவர் இயேசுவால் முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுப்போமே. அந்த நம்பிக்கையில் அவர்கள் வாழும்படி செய்வோமே. நாம் செய்கிறோமா? அப்படி நாம் செய்கிறவர்கள் என்றால் இயேசுடைய உண்மையான சீடர்கள் நாம் தான் மக்களே. பிரைஸ் தி லார்ட். ஆம், எண்ணிலும் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெபங்கள் உடனடியாக கேட்கப்படுகின்றன. ஏனென்றால் ஒருவர் மற்றவரை தட்டி 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 எழுப்புகிறார் பாருங்கள். எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு மனத்தின் ஆவியால் ஒன்று போல் ஜெபித்து அந்த ஜெபத்தை அவர்களுக்கு தூபம் போல் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அங்கு அவரே மருத்துவராக செல்கிறார், அவரே அங்கு தொடுகிறார். முடியாது என்று மருத்துவர்கள் எண்ணுகின்ற நேரத்தில் எல்லாம் என்னால் கூடும் என்று நம்பிக்கை அவர் நமக்கு தருகிறார். அந்த நம்பிக்கையில் தான் நாமும் வாழ்கிறோம் இல்லையா? இந்த நம்பிக்கையை தான் பெரிதாக்குகிறார்கள் அந்த 4 பேரும் ஒன்று கூட்டி முடக்குவாதமுற்றவனை கொண்டு சென்று இயேசுவுக்கு முன்பு சென்று அந்த இயேசுவுக்கு முன்பு சென்று இறக்கும்போது 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. அப்போ அவர் பாவத்தின் மொத்த சம்பளத்தினால் முடக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா? வியாதி எப்படி வந்துச்சு? பாவத்தின் சம்பளம்தான். உன் கால் எங்கு செல்லுது, உன் கண் என்ன பார்க்குது, உன் செவி என்ன கேட்குது, உன் நாய் என்ன பேசுது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு உண்டு. அந்த கணக்கு நிறைவேறும் வரைக்கும் நீ பாவரிக்க விடுகிறாய் என்றால் நீ எழுந்து பிரகாசிப்பாய். நீ செய்தது பாவம் என்று நீ உணர்ந்தால், உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று நீ உணர்ந்தால், அவரிடம் மன்றாடினால் கண்டிப்பாக அவர் நம்மளை எழுந்து நடக்க வைப்பார். அந்த நம்முடைய விசுவாசத்தை பெரிதாக்குவார். பிறர் முன்பு சாட்சி சொல்லும்படி செய்வார். நாம் சாட்சியுள்ள மக்களா, சாட்சியற்ற மக்களா? சிந்திப்போமா? வாழும் வல்லலே இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமக்கு சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆண்டவரே. எந்நிலையிலும் ஆம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற அந்த நிலையை மட்டும் நாங்கள் மறவாது உமக்கு மட்டுமே நாங்கள் சொந்தம் என்று நினைத்து நிறைவு என்ற சொல்லோடு நாங்கள் பிறரை ஆற்றுப்படுத்தவும் உமக்கு சாட்சியாக கொண்டர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் சொல்வீர் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் நீ குணமாகின்று. அந்த வார்த்தையை கொண்டே அவர்களுக்கு நாங்கள் சாட்சி ஏற்படுத்த நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் விருப்பத்தை நீர் நிறைவேற்ற போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன்.